ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வறுத்த கார முட்டை தொக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா அடுப்பில் ஒரு தோசைக்கல்லை வச்சுக்கலாங்க. ஒரு முட்டையை உடைச்சி ஆஃப் ஆயில் போட்டுக்கலாங்க. அதில் மேலே லைட்டாக உப்பு ஆட் பண்ணிக்குவோம். பெப்பர் தூள் ஆட் பண்ணிக்கலாங்க. வெந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டுக்கலாம். 2 பக்கம் வெந்ததுக்கப்புறம் எடுத்துக்கலாங்க. அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சு சமையல் எண்ணெய் ஊற்றிக்குவோம். அதில் பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம், ஜீரகம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாங்க. இதில் பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்குவோம். பச்சை மிளகா ஒரு 2 ஆட் பண்ணிக்கலாங்க. இது நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வணக்கி விட்றலாம். இதில் தக்காளி ஒரு 2 சின்ன பழமாக இருந்தால் 2 எடுத்துங்க, பெரிய பழமாக இருந்தால் 1 எடுத்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி அதை ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வணக்கி விட்றலாம். தக்காளி நல்லா மசிஞ்சு வரணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மசாலா ஆட் பண்ணிக்கலாம். சாம்பார் தூள் பார்த்தீங்கன்னா ஒரு 1 டேபிள் ஸ்பூன், மல்லித்தூள் 1 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா 1 டேபிள் ஸ்பூன் போட்டு இதை நல்லா போட்டு பரட்டி விட்டுக்கலாங்க. இந்த மசாலாலாம் நல்லா பரட்டி விட்டுருவோம். இப்போ தண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க. எந்த அளவுக்கு உங்களுக்கு குழம்பு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணியிருக்கிறேன். இதை நல்லா கலரி விட்டுறலாங்க. இந்த மசாலாவோட பச்சை வாசமெல்லாம் நம்ம போகணும். இப்போ உப்பு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்குவோம். நான் தூள் உப்பு ஆட் பண்ணுறேன். தூள் உப்பு ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா கலரி விட்டுடலாம். தக்காளியெல்லாம் நல்லா மசிக்கணுங்க, நல்லா வேகணும். பார்த்தீங்கன்னா தண்ணி ஓரளவுக்கு சுண்டிடுச்சு. இந்த டைமில் பார்த்தீங்கன்னா வரமிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. காரம் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வரமிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஏற்கனவே பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கிறோம். காரம் வேண்டாம்னா அப்படியே விட்ருங்க. அப்படி இல்லைன்னா வரமிளகாய் தூள் ஆட் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சு அந்த ஃபுல் ஃபாயிலை இதில் ஆட் பண்ணிக்குவோம். ஆட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா எல்லா பக்கம் மசாலா படுற மாதிரி திருப்பி போட்டுக்கலாம். 2 பக்கமே மசாலா படணும், அந்த மாதிரி திருப்பி போட்டுருங்க. மேலே அந்த மசாலாவை எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக விட்டு எடுத்துடலாம். அடுப்பு ரொம்ப ஸ்லோவாக வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா முட்டையில் எல்லா பக்கமே மசாலா பிடிச்சிருக்குது பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா சுவையான காரம் முட்டை தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. சாப்பாட்டுக்கு, தோசைக்கு, இட்லிக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கு. இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு உங்கள் கருத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கங்க. அப்படியே நம்ம சேனல் புதுசாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சுவையான காரம் முட்டை தொக்கு ரெடி ஆயிடுச்சு. அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாங்க.